என்னாச்சும்மா? எதுக்காகம்மா அப்படி பார்க்குறீங்க? ஏதாச்சும் குறையா இருக்காம்மா? கருப்பர் அவ்வளோ சீக்கிரத்தில் யார் வீட்லேயும் சாப்பிட மாட்டார். கருப்பர் உன் வீட்டில் கை நனைக்க போகிறது சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா. தயவு செஞ்சு அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா. நீங்கள் என் வீட்டில் சாப்பிடணுன்ற ஆசையில் நான் ஒரு விஷயத்தை மறைச்சிட்டேன். தெரியும், உனக்கு அம்மா போட்டிருக்கேன். கருப்பம் பார்வை காத்துல இருக்கிறதே கண்டுபிடிக்கும். உனக்கு வந்திருக்கிறது தெரியாம போயிடுமா? வீட்டுக்குள்ள கால் வச்சதும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. கருப்பை சாப்பிட வர்றது தெரிஞ்சு ஆத்தாவும் மேல இறங்கி இருக்கா. காவலா இருக்க போற கருப்பனுக்கு ஆத்தா அவ கையாலேயே சோறு போட்டிருக்கா. கருப்பன் வந்ததும் போகலான்னு தான் வந்தா. ஆனா எப்போ ஆத்தா சாப்பாட்டை சாப்பிட்டானோ, இனி ஆத்தா போற வரைக்கும் இந்த வீட்டில் தான் இருப்பான். கருப்பு அந்த வீட்டை விட்டு சீக்கிரமா போக கூடாதுன்னு ஆத்தாவே முடிவு பண்ணிட்டா. கருப்பன் ஆத்தா முடிவுக்கு கட்டுப்பட்டவன். ஆத்தா இந்த வீட்டை விட்டு போற வரைக்கும் நான் இங்கிருந்து போக மாட்டேன். நான் இங்க தங்குறதுக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணுங்க, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப நன்றிங்கம்மா. வெத்தலை பாக்கு எடுத்துட்டு வா. கருப்பன் தாம்பூலம் போடணும். இதோ எடுத்துட்டு வரணுமா? நமக்கு பிரச்சனையா இருந்த நம்பூதிரி இங்கிருந்து போயிட்டான்னு நினைச்சேன். இவ யாரு? இவ நமக்கு ஒரு புது பிரச்சனையா இருப்பா போல இருக்கே. இந்தாங்கம்மா. அவ பேர் சாமுண்டி, இங்க வேலை செய்யற பொண்ணு. ஆத்தா ஏன் கருப்பனை இருக்க வச்சான்னு அப்ப எனக்கு காரணம் புரியல. ஆனா இப்போ புரியுது. என்னம்மா சொல்றீங்க? கருப்பன் சொல்றவன் இல்ல, செய்யறவன். நடக்க வேண்டியது நடக்கும். தாத்தா, நான் ஸ்கூல்ல சேர்ந்துட்டேன். நாளையில இருந்து நானும் ஸ்கூலுக்கு போறேன். ரொம்ப சந்தோஷமா. நல்லா படிச்சு பெரிய ஆளா வந்து அப்பாவுக்கும் தாத்தாவுக்கும் நீ பேர் எடுத்து கொடுக்கணும். மாணிக்கம், ஐயா,
இவங்க யாரு? இவங்க தான் சேகநாயகி அம்மா. ஆமாங்கய்யா, அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து புடவை கேட்டு போனவங்க. ஓ, மாணிக்கம் உங்களை பத்தி சொன்னாமா? நிறைய சொன்னாம்மா. கங்கா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வெளியில வந்துருவான்னு உறுதியா சொன்னீங்கன்னு சொன்னாருமா. அன்னைக்கு நீங்க வீட்டுக்கு வந்தப்போ இங்க இருந்தவங்க முறையா நடந்துக்காம போனதுக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க அதை மனசுல வச்சுக்காம மறுபடியும் வந்தது ரொம்ப சந்தோஷமா. எல்லாமே அந்த கருப்பரோட காரியம், என்கிட்ட ஒண்ணும் இல்லை. நீங்க கருப்பனோட அவதாரம்னு மாணிக்கம் சொன்னா. நீங்க வந்திருக்கிற நேரமாவது நல்லது நடக்கணும். ஐயா, அம்மா நம்ம வீட்டில் கொஞ்ச நாள் தங்கணும்னு விரும்புகிறாங்க. தங்கணுங்கிறது என் விருப்பம் இல்லை, கருப்பரோட உத்தரவு. சதா கருப்பன் பேரை சொல்லிக்கிட்டு இருக்க நீங்க எங்க வீட்டில் தங்குறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். எத்தனை நாள் தங்கணுமோ தங்கிங்க. மாணிக்கம் ஐயா, இவங்க தங்கறதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாட்டையும் பண்ணி கொடு. சரிங்கய்யா. என்ன மாணிக்கம் ஒரு மாதிரியா இருக்க? அவருக்கு அம்மா போட்டிருக்கு. அம்மா போட்டிருக்கா? நீங்க கவலைப்படாதீங்க, அவரை நான் பாத்துக்கிறேன். வீட்டில் நிறைய வேலைக்காரங்க இருக்காங்கம்மா, அவங்க பார்த்துக்குவாங்க. இல்ல, ஆத்தாவை குளிர வைக்கிறது என்னோட கடமை. அவரை நான் பாத்துக்கிறேன், நீங்க தைரியமா போங்க. சரிம்மா, ஏதாவது உதவி வேணும்னா என்கிட்ட கேளுங்க. எங்க தாத்தாவுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா என்னையும் கூப்பிடுங்க, நானும் வரேன். என் பேத்தி. நீ நல்லா இருப்ப. வரேம்மா. வாங்க. ഇപ്പൊ പൂവിനൊന്നും ഒട്ടും വിലയില്ല. എന്താ ചെയ്യാ? ஹலோ 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 வாங்க ஐயா, வாங்க. என்ன சாரே? இவ்வளவு பூவோட போறீங்களே, എതുക്ക്? ഞങ്ങളുടെ ഹോട്ടലിൽ വരുന്ന ഹണിമൂൺ കപ്പിൾസിന് കോംപ്ലിമെന്ററി ആയിട്ട് ഈ പൂ അലങ്കരിക്കും ഞങ്ങള്. അതുകൊണ്ടാ പൂ എടുത്തോണ്ട് പോന്നെ. ஓ, இது எந்த ரூமுக்கு போகுது? റൂം നമ്പർ 106 സാറേ. ஓகே ஓகே, போங்க போங்க போங்க. என்னது 106? அது அருண் ரூம் நம்பர் ஆச்சே. என் தங்கச்சி வாழ்க்கை கெடுத்துட்டு இன்னைக்கு நீ ஹனிமூன் கொண்டாட போறியா? இன்னைக்கு நீ எப்படி கொண்டாடுறன்னு நானும் பார்க்கறேன். ഇത് കുറച്ച് കുറവാണല്ലോ. അതെ, കുറവ് തന്നെയാ. ഒന്ന് വേഗം ചെയ്യടാ. എന്താ സാർ ഇവിടെ? ഇത് സാറിന്റെ റൂമാണോ? இது எனக்கு தெரிஞ்சவங்க ரூம் தான். நீங்க டெக்கரேட் பண்ணுங்க. ശരി. நீங்க எப்படி டெக்கரேட் பண்றீங்கன்னு பார்க்கலாம் தான் வந்தேன். അല്ല സാറേ, എങ്ങനെയുണ്ട് ഞങ്ങളുടെ ഡെക്കറേഷന്? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல ரசனையோட பண்றீங்க. எனக்கு கல்யாணம் முடிஞ்சு ஹனிமூன் அரேஞ்ச் பண்றப்ப உங்களை வச்சு தான் ஃப்ளவர் டெக்கரேஷன் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். അതിനെന്താ സാറേ, നിങ്ങൾ ഹണിമൂൺക്ക് ഇവിടെ തന്നെ ബുക്ക് ചെയ്യൂ, അടിപൊളിയായിട്ട് ചെയ്തു തരാം. ஓகே தான். ആ ஆமா, இது என்ன புது பூச்செண்டு? சூப்பரா இருக்கு സാറേ, അത് പെണ്ണിനും ചെറുക്കനും വേണ്ടി ഞങ്ങൾ സ്പെഷ്യൽ ആയിട്ട് ഉണ്ടാക്കിയതാ. ஸ்பெஷலா? சரி, நீங்க பண்ணுங்க பண்ணுங்க. Okay. பண்ணுங்க பண்ணுங்க. இந்த ஸ்பை கேம பேசாம இதுல வச்சிட வேண்டியதான். பத்திரமா நீ இங்கே இரு. பாய்ஸ், எனக்கு ஒரு டவுட்டு. இந்த பூஜெண்டை எங்க வச்சா நல்லா இருக்கும்? இங்க வச்சா சூப்பரா இருக்கும். நீங்க பொறுமையா பண்ணி முடிங்க.
ஓகே ശരി സാറേ ഇത് ഞങ്ങൾ ஒன்றும் பிரச்சனை இல்ல ஓகே பாய். எஸ் 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 கங்கா ஏய் கங்கா, உன்னை கொலை பண்ணதான் முடியல, ஆனா நீயே சூசைட் பண்ணிக்கிட்டு சாக போற. இன்னைக்கு நடக்க போற உங்க முதலிரவ நாளைக்கு அத உலகமே பார்க்கும், நானும் பார்க்கணும். அந்த அவமானம் தாங்க முடியாம நீ சூசைட் பண்ணிக்கிட்டு சாகணும் சாகணும். அம்மா அவசரமா கூப்பிட்டீங்களாமே? நைட்டு ஒரு பூஜை பண்ணணும். ஐயா அம்மா தாராளமா பண்ணுங்கம்மா. அதுக்கு நிறைய பூ தேவைப்படுது, நீ போய் வாங்கிட்டு வா. எங்கேயும் போய் வாங்குறது? யோ, முன்ன பின்ன தெரியாத ஊர்ல சரக்கு வாங்க தெரியுதுல்ல? நாம சரக்கு அடிக்கிறது யாருக்குமே தெரியாது நினைச்சிட்டு இருந்தா இந்த அரண்மனைக்காரை கண்டுபிடிச்சிட்டாள. இப்ப பூ வாங்கிட்டு வரியா இல்ல குடிக்க கூடாதுன்னு பைரவி கிட்ட கண்டிஷன் போட சொல்லவா? ஐயா நான் ஏதோ குளிர் தாங்க முடியாம குடிச்சிட்டு இருக்கிறேனுங்க. இப்ப என்ன உங்களுக்கு பூ தானே வேணும்? பணத்தை கொடுங்க, சுத்தி எங்க இருந்தாலும் புடிச்சிட்டு வந்தா கொடுங்க. சரி எடுங்க. என்ன பூ வேணுங்க? ஏதோ ஒரு பூ வாங்கி. ஏதோ ஒரு பூங்களா? ராத்திரியில அல்லி பூ தான் கிடைக்கும், பரவாயில்லைங்களா? இல்ல பரவாயில்ல, வாங்கிட்டு வந்துடுறேங்க. வெடிய வெடிய ஊர்ல பரோட்டா வேணா கிடைக்கும், இந்த நேரத்துல பூ எங்க இருந்து கிடைக்கும்? மிரட்டுறாங்களே, எங்கேயாவது போய் பிடிக்க வேண்டியதுதான். இடந்து வேகம் செய்யும். சரி, என்ன ஒரே பூமயமா இருக்கு? ഇതാ ടേപ്പ് എടുക്കാൻ പറഞ്ഞ പൂ എടുക്കുന്നത്. അല്ല നിങ്ങളാരാ? എന്താ വേണ്ട സാറേ? அது வேற ஒன்றும் இல்லை, பூ வாங்குறதுக்காக போயிட்டு இருந்தேன். நீங்க இங்கெல்லாம் பூ வச்சிருந்தீங்களா, அதனால நேரம் இங்க வந்துட்டுங்க. ഇത് കൊടുക്കാനുള്ള പൂവൊന്നും അല്ല, സാറ് വേണമെങ്കിൽ പോയി കടയിൽ നിന്ന് വാങ്ങിച്ചോളൂ. தாடிக்காரனா, நான் வந்து பூஜைக்காக வந்து பூ கேட்கறேன். நீங்க மட்டும் பூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போகுங்கண்ணா. ഓഹോ, പൂജയ്ക്ക് വേണ്ട പൂവാണോ? அதே அதே, അത് അവിടെ ഉണ്ട് സാറേ, സാറ് പോയി എടുത്തോളൂ. ரொம்ப தேங்க்ஸுங்கண்ணா. சரி. ஆஹா, நிறைய பூவு. எந்த மகராசனோ எந்த மகராசியோ இன்னைக்கு நல்லா என்ஜாய் பண்ண போறாங்க. கொடுத்து வச்சவங்க. நம்ம பொழப்பு இருக்குதா, பூ வாங்கிட்டு வர்றது, புஷ்பம் வாங்கிட்டு வர்றது, என்ன பொழப்பு இது? இது பூவு. இந்த பூவை மட்டும் கொண்டு போய் பூஜையில வைக்கிறதுக்கு பைரவி கிட்ட கொடுத்தோம். பைரவி ரொம்ப சந்தோஷப்பட்டு சம்பளத்துக்கு மேல மீட்டர் போடுவாங்க, நான் குவார்டர் போட்டுக்குவேன். இது பூவு. சாரே, பூ எடுத்துட்டேன், நான் வரட்டேன். சரி சாரே, பை வர்றேங்க. என்ன போய்க்கோளு? போய்க்கிறேன். காசு மிச்சம், பூவு ஓசி. இன்னைக்கு நல்ல நேரம் நம்மளுக்கு. அம்மா, பூ வந்துருச்சுங்க, நல்ல ஃப்ரெஷ்ஷான பூவுங்க. எப்படி இவ்வளவு சீக்கிரம் வாங்கிட்டு வந்த? அது வேற ஒன்றும் இல்லைங்க, பூ மார்க்கெட்டுக்கு டாக்ஸி பிடிச்சிட்டு போய் பூ வாங்கிட்டு டாக்ஸிலே வந்துட்டுனுங்க, அவ்வளோதாங்க. என்ன டாக்ஸிக்கு மட்டும் ஒரு 1000 ரூபாய் ஆகி போச்சுங்கம்மா. சரி, தேவி கிட்ட கேட்டு வாங்கிக்கோ. இதை இப்பவே போய் வாங்கிருந்துங்க.
ரூம் நம்பர் 106 கீ கொடுங்களேன். ஓ அது நீங்களே ரூமானோ? இவ்வளவு பெரிய ஹோட்டல்ல ஒரு பாரும் கூட கிடையாதா? எங்க சுத்தி வந்தாலும் மறுபடியும் ரிசப்ஷனுக்கே வந்து சேருது. குவார்டர் வேணுமேப்பா. ஏ என்னாச்சு? ஐயோ, யாரு கண்ணில் பட்டா மாட்டிக்கணும்னு நினைச்சோன்னா அவங்க கண்ணிலே பட்டுரும் போல் இருக்குதே. குவார்டர் இன்னைக்கு கேன்சல் தான் போல் இருக்குது. അവിടെ പോയി നോക്കാ സാറേ. പിടിച്ചോ. ആലോചിക്കണ എന്താ? ஐயோ, வந்து இவ்வளவு நேரம் ஆகுது. இன்னும் அருண் எங்க தங்கி இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியல. எப்படி நாம வந்த வேலையை முடிக்க போறோமோ தெரியல. அந்த வேலையை என்கிட்ட விடு. இன்னைக்கு நைட்டு அவன் எங்க இருந்தாலும் என் கண்ணுல பட்டே தீருவான். நாளைக்கே நம்ம வேலையை முடிச்சிடலாம். அம்மா அம்மா அம்மா, என்னையா இவ்வளவு பதட்டமா வர? என்னாச்சு? முதல்ல இந்த ஹோட்டலை விட்டு கிளம்புங்க, இல்லைன்னா நம்ம எல்லாருமே மாட்டிக்குவோம். ஐயோ, எதுக்கு மாட்டிக்குவோம்? யார்கிட்ட மாட்டிப்போம்? ஐயோ, என்னன்னு சொல்றது? சம்பந்தம் இல்லாம உளறியா? ஐயோ, நான் ஒன்னும் உளரலீங்க. நம்ம யாரை தேடிட்டு இங்க வந்திருக்குமோ அவங்க நம்மளை தேடி இந்த ஹோட்டலுக்கே வந்திருக்காங்க. என்ன சொல்ற நீ? ஐயோ, அருண் கங்காவும் இங்கேயே வந்துட்டாங்கம்மா. ஐயோ ஐயோ, இங்கே வந்துட்டாங்களா? அவங்க என்ன பார்த்தா பிரச்சனை ஆயிடுமே. இப்ப நான் என்ன பண்றது? ஐயோ, நாம இங்க இருந்து போயிடலாமா பைரவி? அருண் என்ன பார்த்துட்டா நான் அவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்த விஷயம் தெரிஞ்சு டென்ஷன் ஆயிடுவான். அவன் என்ன தப்பா நினைச்சிட்டா அப்புறம் அருணுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க முடியாம போயிடும். ஓ, இப்படி ஒண்ணு இருக்கோ? வா பைரவி, போயிடலாம். ஆமாங்க, முதல்ல இங்கிருந்து கிளம்பிடலாம். ஏங்க இன்னும் உட்காந்துருக்கியா? எந்திரிக்க, புறப்படலாம். ஐயா, ஏங்க அடிக்கிறீங்க? ஏனுங்க? எங்க இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிக்கிற நிலைமையில இருந்தவங்க நாம இருக்கிற இடத்துக்கே வந்திருக்காங்கன்னா அவங்கள விட்டுட்டு போலாங்கிறியே? அறிவு இருக்கா உனக்கு? நாம யார தேடி வந்தோமோ அவங்களே நம்மள தேடி வந்து சிக்கிக்கிட்டாங்க. அதை யூஸ் பண்ணி வந்த வேலைய முடிச்சாகணும். அதுவும் கரெக்ட் தான். ஆனா எங்க அவங்க கிட்ட மாட்டிக்கு வேணும்னு எனக்கு பயமா இருக்கு. அவங்க தான் நம்ம கிட்ட மாட்டிருக்காங்க. இன்னைக்கு நைட்டே அவங்க கதைய நான் முடிக்கிறேன். அவங்க கதை இல்ல, அவ கதைய. சபா, சரியான போட்டி. கங்காவை மட்டும் கொன்னா போதும். ஹலோ, இதெல்லாம் உங்க ஏற்பாடு தானா? ஐயா, நான் ஒன்னும் சொல்லல. ஓ, இது இந்த ஹோட்டல்காரங்க வேலையா தான் இருக்கணும். அதான் அந்த ரிசப்ஷனிஸ்ட் நம்மள பார்த்து ஒரு மாதிரியா சிரிச்சாங்க போல இருக்கு. சூப்பரா பண்ணிருக்காங்கல்ல? சரி, வா வா, உட்காரு. ஹலோ அப்பா, நல்லா இருக்கீங்களா? நீ எப்படி இருக்க தேவசேனா? நல்லா இருக்கேன்பா. நானும் தாத்தாவும் இப்பதான் சாப்பிட்டோம். நீங்க சாப்பிட்டீங்களா? கங்கா எப்படி இருக்கா?
கங்கா பக்கத்துல தான் இருக்கா. நான் அவளை கேட்டேன்னு சொல்லுங்க. ஓகேம்மா. நானும் தாத்தாவும் கங்காவையும் உங்களையும் ரொம்ப மிஸ் பண்றதா சொல்லுங்க. உங்களை நல்லா பாத்துக்க சொல்லி அம்மா சொன்னதா கங்கா கிட்ட சொல்லுங்க. சொல்லு தேவசேனா. தாத்தா என்ன இன்னைக்கு ஸ்கூல்ல சேர்த்து விட்டாங்க. நானும் ஸ்கூலுக்கு போனேன். அங்க எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்கப்பா. அப்படியா? தேவசேனா மறுபடியும் சொல்லு, இன்னொரு வாட்டி சொல்லு. நான் ஸ்பீக்கர் ஆன் பண்றேன். ஓகேவா? தாத்தா என்ன இன்னைக்கு ஸ்கூல்ல சேர்த்து விட்டாங்க. நானும் ஸ்கூலுக்கு போனேன். நான் கலெக்டர் ஆகணும்னு கங்கா ஆசைப்பட்டதா தாத்தா சொன்னாங்க. அதே மாதிரி நல்லா படிச்சு கலெக்டர் ஆயிடுவேன்.